யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. நான் தான் பயப்படாதீங்க. நான் தான். ஏய் அறிவு இருக்கா? நாங்களே ஏற்கனவே ஒவ்வொரு ரூமா பார்த்து பார்த்து தேடிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பேய் மாதிரி குறுக்க வந்து நிக்கிற. எனக்கே பயந்துட்டீங்கன்னா எப்படி? இன்னும் எவ்வளவு இருக்கு? இப்ப எதுக்காக குறுக்க வந்த நீ? உங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம்? ஏய் என்ன விஷயம் சொல்லு. கீழே நிலாவோட அம்மா ஒருத்தி இருக்கால்ல, அதான் அந்த குட்டி பொண்ணோட அம்மா. அவளுக்கு என்ன? அவளை பார்த்தா ரொம்ப போல்டா தெரியுது. ஆள் எப்படின்னு சும்மா வாயை கொடுத்து பார்த்தேன். ரொம்ப எகிர்றா. இந்த குடும்பத்துக்கு நல்ல விசுவாசமா இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன்னு சினிமா டயலாக்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க பார்த்து கவனமா இருங்க. அவ கண்ணுல மட்டும் மாட்டிராதீங்க. மாட்டினா கண்டிப்பா உங்களுக்கு வேற ஏதாவது அவ ரிவிட் அடிச்சுட்டு போயிடுவா. ஏய் என்ன ஒரு பொம்பளைய பார்த்து நாங்க பயந்துருவோம் நினைச்சியா? அவ்வளவு மொக்கையா தெரியுதா எங்களை பார்த்தா? இந்த மாதிரி கை வரிசை காட்டுற வேலையெல்லாம் நாங்க இப்ப மட்டும் செய்யல. கிட்டத்தட்ட 6-7 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல கூட நாங்க மாட்டினது கிடையாது. அந்த நம்பிக்கையில தான் நல்ல சிவன் சாரு எங்க கிட்ட இந்த வேலையை கொடுத்திருக்காரு. நீ எங்களுக்கு ஒண்ணு அட்வைஸ் பண்ண அவசியமே கிடையாது. அப்படி அவ எங்க வேலையில பிரச்சனை கொடுத்தான்னு வச்சுக்கோ, அவளை கழுத்து அறுத்து போடுறதுக்கு கூட தயங்க மாட்டோம். புரியுதா? தலே பொறுமை குடி. ஆன்ட்டி, எங்க உங்க மம்மி ஆளே காணோம்? மேல ஏதோ சத்தம் வருதுன்னு போய் பார்க்க போனாங்க. அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டாங்களோ? ஓல்டு ரெடி தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் அங்க ஒரு லாக்கர் இருக்கு பாரு. அப்படிலாம் அம்மா சொல்லாம தூங்க மாட்டாங்க கவின். சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். இங்க இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். நிலா, நீ ரால ஒரு பாட்டு பாடு. டேய் எனக்கு தெரிஞ்ச இந்த லாக்கர்ல தான் பணம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை திறந்து பார்த்தா கண்டிப்பா உள்ள பணம் இருக்கும். புர்ரா. என்னடா இது எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. டேய் ராட குறா. மா டேய் என்னடா? ஒரு நிமிஷம் இரு. டேய் என்னடா சொல்லுடா. டேய் அந்த வேலைக்காரி சொன்ன மாதிரி அந்த குட்டி பொண்ணோட அம்மா தான் மேல வந்துட்டு இருக்காங்க. வாங்க அங்க போய் ஒளிச்சுக்கலாம். டேய் எவ்வளவு நேரம்டா ஒளிஞ்சுக்கிறது? நம்ம பிளானுக்கு இவ தடையா இருந்தால்னா இந்த ராடை வச்சு அவன் மண்டையில ஒரே படா போட்டுற வேண்டியதான். செத்தாலும் பரவாயில்லன்னு கவலையே படக்கூடாது. அவசரப்பட்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். நமக்கு தேவை அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை அடிக்கணும். ஆள் அடிக்கிறது முக்கியம் இல்ல. சரிடா இப்ப என்ன பண்ணணுங்கிற? வா முதல்ல போய் ஒளிஞ்சுக்கலாம். அவ போனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். சரியா? வா. மேல ஏதோ சத்தம் வருதுன்னு பார்த்துட்டு வர போனாங்க. எங்க போனாங்க? ஆளே காணோம்.
மா மா ஐயோ அந்த 2 பொண்ணுங்க உள்ள இருக்குது, இவங்க பாத்துட்டாங்கன்னா நம்ம எல்லாம் மாட்டிப்போமே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே.